ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பீட் டெக் சேனல். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ நீங்க புதுசா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல ஆல்ரெடி நீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, நீங்க யூடியூப் பாலிசி பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கணும். அந்த யூடியூப் பாலிசியை பத்தி தான் நம்ம கொஞ்சம் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் செய்து ஆல்ங்கிற ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, நீங்க இப்போ புதுசா யூடியூப் சேனல் ஓபன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் அப்ளை பண்றதுக்கு 500 சப்ஸ்கிரைபரும் 3000 வாட்சிங் ஹவர்ஸும் இருந்தா போதும். இது பெரிய வீடியோக்கு 3000 வாட்சிங் ஹவர்ஸ் அப்படின்னா, இப்போ மக்கள் உங்க வீடியோவை பார்க்கக்கூடிய அந்த வாட்சிங் டைம், ஓகே, அந்த வாட்சிங் ஹவர்ஸ் எப்படி இருக்கணும், 3000 மணிக்கூறும் 500 சப்ஸ்கிரைபரும் இருந்தா உங்களுக்கு மானிட்டைசேஷனை அப்ளை பண்ணிடலாம். இது ஷார்ட் வீடியோக்கு என்னன்னா 3 மில்லியன் வியூவர்ஸ் இருக்கணும், அங்க வாட்சிங் ஹவர்ஸ் இருக்கணும், இங்க வியூவர்ஸ், ஷார்ட்டுக்கு வியூவர்ஸ் இருக்கணும். 3 மில்லியன் வியூவர்ஸும் 90 டேஸ்ல, அதாவது 90 நாளையில இந்த 3 மில்லியன் வியூவர்ஸ் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணலாம். அப்புறம் என்னன்னா, இந்த மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணி எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் உடனே காசு வரும் அப்படின்னு கிடையாது. பழையது போலதான், சப்ஸ்கிரைபர் நமக்கு 1000 இருக்கணும், அதே போல வாட்சிங் ஹவர்ஸ் 4000 இருக்கணும், அதே போல ஷார்ட்டுக்கு என்னன்னா 10 மில்லியன் வியூவர்ஸ் இருக்கணும். ஷார்ட் போட்டீங்கன்னா 10 மில்லியன் வியூவர்ஸ் இருக்கணும், பெரிய வீடியோ போட்டீங்க அப்படின்னா 4000 வாட்சிங் ஹவர்ஸ் இருக்கணும். அப்படி இருந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு காசு வர ஸ்டார்ட் ஆகும். காசு வந்த உடனே நமக்கு ரூபாய் எடுக்க முடியாது. அதுல நம்ம அக்கௌண்ட்ல 8000 ரூபாய் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு காசு எடுக்க முடியும். இப்போ 8000 ரூபாயும் நமக்கு உடனே வராது. எடுத்த உடனே 500 ரூபாய் 1000 ரூபாய் அப்படின்னு நம்ம அக்கௌண்ட்ல வராது. சம்டைம்ஸ் 50 பைசா வரும், இல்ல 1 ரூபாய் வரும். இது ரெண்டு தான் ஸ்டார்ட் ஆகும், 50 பைசா 1 ரூபாய். சிலதுக்கு 100 ரூபாய் கிடைக்கும், இல்ல 50 ரூபாய் கிடைக்கும், 200 ரூபாய் கிடைக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அது கூடிட்டு இன்க்ரீஸ் ஆகி ஆகிதான் 8000 ரூபாய் ஆகும். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு மாசத்திலே 8000 ரூபாய் ஆகும், இல்ல 3 மாசம் ஆகும், இல்ல 6 மாசமும் ஆகும். நீங்க இன்னும் ஆகலையே, இவ்வளவுதான், இவ்வளவுத்துக்கும் தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டனா அப்படின்னு நினைக்க கூடாது. நீங்க வீடியோஸ் போட போட நல்ல கண்டென்ட் போடுங்க. நல்ல கண்டென்ட் நீங்க போட போட வியூவர்ஸ் அதிகரிச்சுட்டே இருக்கும். வியூவர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களுக்கு காசும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். காசு இன்க்ரீஸ் ஆகும் போது நமக்கு அக்கௌண்ட்ல சீக்கிரமா 8000 ரூபாய் ரீச் ஆகலாம். அடுத்து 8000 ரூபாய் வந்த பிறகு அதுக்கு அடுத்த மாசத்துல இருந்து தான் நமக்கு காசு எடுக்க முடியும். இப்போ 21, 22 அந்த ரேஞ்சில உங்களுக்கு AdSense மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் ஒரு 27, 26, 27 அதுல உங்களுக்கு காசு அக்கௌண்ட்ல வந்துடும். நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ 90 டேஸுக்குள்ள உங்களுக்கு 3 காப்பிரைட் வரக்கூடாது. அதுவும் 90 நாளைக்குள்ளால 3 காப்பிரைட் தொடர்ந்து வரக்கூடாது. 90 நாளைக்கு அப்புறம் ஒரு காப்பிரைட் அடுத்து வந்தா பரவாயில்ல. ஆனா அந்த 90 நாளைக்கு உள்ளாடி 3 காப்பிரைட் வந்துச்சு அப்படின்னா உங்க சேனல்லே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சோ அந்த காப்பிரைட் வராம நீங்க பாத்துக்கோங்க. இப்போ மானிட்டைசேஷன் உங்களுக்கு ஆகல, அதுக்கு முன்னாடியே ஒரு காப்பிரைட் வந்துச்சு அப்படின்னா அது பரவாயில்ல, காப்பிரைட் வந்தா பரவாயில்ல. ஆனா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்ல இருந்து ஸ்ட்ரைக் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா, நீங்க வேற யாருக்கையாவது வீடியோவோ இல்ல மூவியோ இல்ல சாங்கோ இப்படி எதுவுமே உங்க சேனல்ல போடக்கூடாது. அப்படி போடும்போது அது யூடியூப் பாலிசிய மீறினது போல இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா, நீங்க வீடியோ போடுறது இந்த பிளட் வர்றது போல, இல்ல ஆக்சிடென்ட் ஆகுறது போல, அதுக்கப்புறம் தீய வழியில ஒருத்தவங்களை தீய வழியில கொண்டு போறது போல, இல்ல துன்புறுத்துறது போல, இப்படி எல்லாம் கொலை களவு இப்படி எல்லாம் வீடியோ போடக்கூடாது. அது யூடியூப் பாலிசிய மீறினது போல இருக்கும். இப்போ நீங்க குழந்தைங்களை வச்சு வீடியோ போடுறீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களை துன்புறுத்துறது போலயோ இல்ல தீய வழியில நடத்துறது போலயோ இப்படி எதுவுமே அவங்கள வச்சு வீடியோ போடக்கூடாது. இப்படி நீங்க போடிய வீடியோ அடுத்தவங்கள பாதிக்காதபடி போடணும். அடுத்து என்னன்னா, நீங்க இப்ப போடுற வீடியோல உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸையோ இல்ல அடுத்தவங்களோட டீடைல்ஸையோ காமிக்கிறபடி போடக்கூடாது.
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க மொபைல் சம்பந்தமா இப்ப ஜிமெயில் கிரியேட் பண்றது பத்தி போடுறீங்க அப்படின்னா அதுல வந்து உங்க மொபைல் நம்பரோ இல்ல ஜிமெயில் ஐடியோ உங்க ஜிமெயில் ஐடியோ இல்ல உங்க அட்ரஸ் சம்பந்தமா ஏதாதோ அப்படி காமிக்க கூடாது. ஓகே, அப்படி நீங்க காமிச்சு வீடியோ போடணும் அப்படின்னா அந்த உங்க ஜிமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இப்படி அட்ரஸ் இப்படி வார இடத்துல எல்லாமே ஷேர் பண்ணிடணும். ஷேர் பண்ணி அது மக்களுக்கு தெரியாதபடி அந்த இடத்த நீங்க மென்ஷன் பண்ணணும். இத வந்து நீங்க மீறினீங்க அப்படின்னா இதுல இருந்து தான் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்ல இருந்து ஸ்ட்ரைக் வரும். இதெல்லாம் யூடியூப் பாலிசியை வந்து மீறினது போல இருக்கும் இந்த கண்டென்ட். இப்படி இதெல்லாமே நீங்க வந்து உங்க வீடியோ போடும்போது இதெல்லாம் பார்த்து போடுங்க. பார்த்து போடும்போதே உங்க வீடியோல இருந்து எந்த காப்பிரைட்டும் வராது, எந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்ல இருந்து ஸ்ட்ரைக் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.